த ஷோரீல். இன்னைக்கு நம்ம ஷோரீல் நிகழ்ச்சியில கள்ளாட்டம் திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படம் ஆசச் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு காப் ஸ்டோரி, ஆன பேர் தான் கள்ளாட்டம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய இயக்குனர் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான சினிமாட்டோகிராஃபர். பட் இதுதான் அவர் முதல்ல இயக்கக்கூடிய படம். பிளஸ் இந்த படத்துடைய ஆக்டர் நந்தா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவரை பார்த்தது வேற ஒரு லுக் அண்ட் ஃபீல்ல ஒரு லவபிளான ஒரு கேரக்டர்ல வந்து பிளே பண்ணியிருப்பாரு. ஆனா இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களை பார்த்தோம் அப்படின்னா வில்லனா பண்றாரு, சீரியஸான ஒரு காப் ரோலாக கூட எடுத்து பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் ஆசச் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்காக இந்த படத்தினுடைய டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ரமேஷ், ஆக்டர் நந்தா அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹுமர் வந்திருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ கள்ளாட்டம் திரைப்படத்துலேருந்து வந்திருக்கீங்க இயக்குனர் ரமேஷ் சார், ஆக்டர் நந்தா அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹுமார் சார். வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் வணக்கம் எல்லாருக்கும். ஸோ கள்ளாட்டம் திரைப்படம் இது ஒரு காப் ஸ்டோரி அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் பெயருக்கும் இது வந்து கள்ளாட்டம் அப்படிங்கும்போது வந்து இல்லை இது வந்து ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் காப் ஸ்டோரி. ஸோ உங்களோட ஒரு ஒன் லைன் மாதிரி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு காப்ஸ் அண்டர் கவர் ரோல் பண்ணுற ஒரு இன்ஸ்பெக்டர், கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். அவர் ஒரு கள்ளாட்டம் ஆடுவார் ஒரு விஷயத்துக்காக. ஓகே, அது செகண்ட் ஹாஃபில் சொல்லுவோம் அந்த விஷயங்கள். அதுக்காக அந்த கள்ளாட்டம் டைட்டில் ரொம்ப கேட்சியாக இருந்ததுனால கள்ளாட்டம். ஓகே. ஸோ நந்தா, உங்களை நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்ததுலேருந்து இப்போ நீங்கள் எடுக்கிற ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோர் இன்டூ சீரியஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நாங்கள் வந்து மௌனம் பேசியதில்லை பார்த்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நிஜமாக சீரியஸாக செட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கூட சீரியஸ் சார் ஏன் சார் சீரியஸாக இருக்கீங்க, உங்களை நாங்கள் எப்படி பார்த்துருக்கோம், நீங்கள் ஏன் இப்படி சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு முகத்தில் சிரிப்பே வருதுங்க, அப்பா வந்திருக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ சொல்லுங்கள், இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி வந்து காப்பாக வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் யூர் செகண்ட் மூவி அஸ் அ காப்பாக வந்து. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? இட்ஸ் குட். ஏன்னா இது வேலூர் மாவட்டம் வந்து இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காப் ஸ்டோரி. ஓகே. ஏன்னா அதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன் தேவைப்படுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து காப் ஸ்டோரி பண்ணங்காட்டி அதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன் தேவைப்பட்டது. ஸோ நிறைய டைம் தேவைப்பட்டது. என்னோட ஃபிசிக் மாற்றதுலேருந்து பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஸ்டடி பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் எனக்கு அது பண்ணுங்காட்டி இந்த படம் எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது. பட் இந்த படம் வந்து இட்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காப் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஓகே. ஒரு டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு வந்து நம்ம எல்லா படத்துக்கும் சொல்கிறது தான். பட் இந்த படத்தில் வந்து அந்த காப் ஸ்டோரிஸில் வந்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். விசாரணையும் காப் ஸ்டோரி தான், ஒரு போலீஸ் பற்றி ஒரு காப் ஸ்டோரி தான். சிங்கமும் ஒரு காப் ஸ்டோரி தான். பட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டு கான்செப்ட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, விசாரணை அண்ட் சிங்கம். திஸ் மோர் ஆஃப் ஒரு மாஸ் ஸ்கிரிப்டாக இருக்கும் சிங்கம். பட் விசாரணை வந்து இட்ஸ் அ ரியலிஸ்டிக் மூவி, ஒரு உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு போலீஸ் பற்றி ஒரு காப் ஸ்டோரி. அது வந்து நம்ம என்ன படத்தோட எண்டில் வந்து அவங்க சொல்லும்போது இந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க, லாக்அப் அப்படிங்கிற புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னங்காட்டி நம்மளுக்கு தெரிஞ்சது இது வந்து உண்மையாகவே இது நடந்திருக்கு. ஆனால் ஒரு படமாக மட்டும் அதை பார்த்துருந்தோம்னா போலீஸில் இப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு கூட நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா அவ்வளோ இன்டெப்தான விஷயங்கள் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் கள்ளாட்டம். ஓகே. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் ஒரு மாஸ் சீக்வன்சஸோ இல்லை ஒரு ரொமான்டிக் சாங்ஸோ இல்லாமல் இட்ஸ் லைக் வெரி என்ன சொல்கிறது, எப்பவுமே நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். ஃபியூச்சர்லேயும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து அன்ஸ்டாப்பபிள் by the police or by the government. வந்து இந்த மாதிரி நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வந்து கிரைம் வந்து இட்ஸ் இன்ஸ்டாப்பபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த படத்தில் வந்து சொல்கிற ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே. ப்ளஸ் இதில் காப் என்னோட ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேலூர் மாவட்டம். ஒரு ஃப்ரேம்லேயோ இல்லை ஒரு சீன்லேயும் கூட போலீஸ் யூனிஃபார்மே இருக்காது. எனக்கு கதை சொல்லும்போதே வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அந்த லுக் ஆஃப் த ஃபிலிம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒரு போலீஸ்டர்னவே ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஜீப்பில் வந்து இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ரொம்ப டிக்னிஃபைடாக ஒரு ஸ்டைலிஷாக காமிக்கணும் அந்த கேரக்டர் அப்படின்னுக்கோசரம். ப்ளஸ் இட் வாஸ் நாட் அன் கம்பல்ஷன் டு ஹேவ் அ யூனிஃபார்ம் இந்த கண்டென்ட் பொறுத்தளவு. எனக்கு சார் ஃபர்ஸ்ட் டைம் கதை சொல்லும்போது அதான் சொன்னார், இது யூனிஃபார்மே கிடையாது சார். நான் சொன்னேன் சார் உடனே காப் ஸ்டோரி பண்ணாமல் இப்போ தான் ஒரு போலீஸ் ஸ்டோரி பண்ணியிருக்கேன். இல்லை நான் இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். லுக்ஸ் எல்லாம் கூட ஒரு போலீஸ்னா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஷேப் லுக் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு லைட் ஒரு ஸ்டபிள் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு க்ளீன் ஷேவ்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லுக்கே வந்து ஒரு புதுசாக இருக்கும் கள்ளாட்டம். ஸோ ஹுமார் சார், நீங்கள் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர். ஸோ கேள்விப்பட்டோம் இதில் வந்து ஒரு ஐட்டம் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் தட் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஸ்கோப்பாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் மூவி நீங்கள் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டராக வந்து அறிமுகமாக போகிறீங்க அப்படிங்கும்போது ஆக்சுவலாக இதில் சார் சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன சொன்னார், ஒரு தீம் சாங் இருக்குது, ஒரு தீம் சாங் பண்ணலாம், ஒரு ஐட்டம் நம்பர் இருக்குது வந்து. ஸோ ஐட்டம் நம்பர் எதாவது டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலாம் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வேறு ஒரு டியூன் போட்டு காமிச்சேன். பட் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருந்தது. சரி, அவரோட திடீர்னு வந்து வேணாம் அப்படின்ட்டாரு. நான் அது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். வேணாம் அப்படின்னு சொன்னதுனால சரி ரைட்டு, வேறு ஏதாவது என்ன டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலாம்,
டேரக்டரையும் திருப்திப்படுத்தணும், அதே சமயத்தில் வந்து நானும் திருப்தி ஆகணும், ஆடியன்ஸையும் திருப்தி பண்ணணும். ஸோ டென்ஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஒரு தீம் செட் பண்ணலாம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்சியாக செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஒரு டம்படிக்கி தப்படிக்கின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக் ஒன்று செட் பண்ணோம். ஸோ அது தீமாக அங்கங்கே இன்சர்ட் பண்ணி அதை த்ரோ பண்ணுற மாதிரி. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெண்டாவது அது வந்து ஒரு ஆந்திரா ஏரியாவில் நடக்கிற மாதிரியான ஒரு அந்த சாங் வந்து. ஸோ வந்து பாதி கொஞ்சம் தெலுங்கு மிக்ஸ்டு இருக்கும், கொஞ்சம் தமிழ் இருக்கும். ஸோ அப்படி கொஞ்சம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட எனக்கு கேட்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக வந்துட்டு இப்போ இருக்கிற படங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி டியூரேஷனில் வந்து எடுக்கப்படுற படங்களாக வருது. பிகாஸ் அந்த ஹாலிவுட் மூவினுடைய விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா போனோம் ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தோம், என்ன கதை தேவையோ அதை மட்டும் கொடுத்தோம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் வேணாம் அப்படின்ட்டு அந்த ஒரு ட்ரெண்ட் வந்து ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களோட படமும் வந்து 90 மினிட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். It was intentionally made or intentionally ஜென்ரலாக வந்து ஐ won't அதுக்கு மேலெல்லாம் எனக்கு ஆடியன்ஸாக நான் பார்ப்பேன். ஓகே, என்ன இருந்தாலும் 2 மணி நேரம் பார்க்கறதுக்கான யாருக்குமே இல்லை. ஓகே, அது இந்த மாதிரி படம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்லேயே இருக்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுத்தாலும் இருந்தால் நல்லது ரீசன் தான். எந்த ஒரு சீனும் நான் ஒரு நிமிஷத்துக்கு மேலே வைக்கல. ஓகே, எந்த சீனும் அவ்வளோதான். கிளைமேக்ஸ் மட்டும் ஹீரோ பேசுவார், வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு வச்சு. அதெல்லாம் இந்த ஸ்கிரிப்ட் ஒரு ட்ராவலிங் ஸ்கிரிப்டாக ஒரு போய்கிட்டே இருக்கும். அதுக்காக நான் ஒரு ஃபோட்டோகிராஃபியாக கேமராமேனாக அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சு அந்த மாதிரிலாம் எடுக்கலை. லைவான இடத்துல தான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு இந்த ஃபாஸ்ட்னஸ் வேணும். கேமராவில் ஈவன் டைரக்டர் தான் என்ன இருந்தாலும் கேமராவில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த விஷயம் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து நிறைய சினிமாட்டோகிராஃபராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய படங்களுக்கு பிக் பட்ஜெட் மூவிஸ்லாம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு வந்து முதல் திரைப்படம், வெளியே ரிலீஸ் ஆக போகிற முதல் திரைப்படம், நீங்கள் டைரக்ட் பண்ணி ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபியும் நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போதே வந்து உங்களுக்கு டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்ததா, இல்லை திடீர்னு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இருந்ததா? ட்ரை பண்ணலாமேன்னு இல்லை, ஃபஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஓகே, ஒரு ஸ்டேஜில் பண்ணலாம், டைரக்ட் பண்ணலாம், கதை எழுத ஆரம்பிப்போம் இல்லையா. கதை எழுதும்போது சரி ஓகே அதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணுவோம் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் கதை பண்ணுவோம், செகண்ட் கதை, அப்படி மாதிரி நிறையா வெர்சடைல் ஸ்டோரிஸ் நிறையா கதைகள் பண்ணும்போது ஓகே கேன் டூ. அதுதான் அந்த மாதிரி தாக்கம் தான். ஓகே, நைஸ். ஸோ நந்தா உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இந்த படத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் மூவி கிடையாது. ஆஸ்இன் வந்துட்டு இது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இல்லை, ப்ளஸ் வந்துட்டு நிறைய சாங்ஸ் அங்கங்கே தேவையில்லாத இடத்துலலாம் இல்லை, ப்ளஸ் வந்து ஹீரோயினுக்கு வந்து லைக் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பெருசாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டீரியோடைப்ஸ் வந்து உடைச்சு வரக்கூடிய ஒரு தமிழ் படம். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு புதுசாக இருந்தது இந்த கதை கேட்கும்போது. நான் ஒரு ஆடியன்ஸாக வந்து கதை கேட்கும்போது எனக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம சினிமாவில் வந்து there's too much of exposure to international cinema. ஓகே, இப்போ நிறைய இங்கிலீஷ் படங்கள் வருது, ஹாலிவுட் படங்கள் மட்டும் இல்லை, ஓகே, ஆல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ்லேருந்து படங்கள் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் சீரியல்ஸே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் மேட் லைக் இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவி மாதிரி. ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவர் எக்ஸ்போஸ்ட். ஓகே, அந்த குவாலிட்டிக்கு வந்து நம்ம வந்து படம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஓகே, நம்ம சினிமா, இந்தியன் சினிமா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து அந்த டியூரேஷன் வந்து 97 மினிட்ஸ் தான். ஓகே, ஏன்னா வந்து இது கண்டென்ட் அவ்வளோதான், கண்டென்ட்டுக்கு வந்து அந்த டியூரேஷன் தான் தேவைப்பட்டது. இது நம்ம டியூரேஷன் நம்ம பெருசு பண்ணோம், ஒரு தியேட்டருக்காக ஒரு 2.5 hours வைக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு 2 சாங், ஒரு 4 ஃபைட்டு, அது ஒரு சென்டிமெண்ட்ஸிங் எல்லாம் வச்சாகணும். அப்படிங்கும்போது அந்த கண்டென்ட் வந்து மிஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது இதுக்கு இவ்வளோதான் டியூரேஷன் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் வந்து அவர் வந்து எடுத்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எடிட்டிங் கேப்ல வந்து எடிட் ஆகல, ஷூட் பண்ணும்போது எடிட்டட் வெர்ஷன் தான், எடிட் வெர்ஷன் தான். திடீர்னு நிறைய ஆக்ஷன் சொல்லுவார், அப்படியே போயிட்டு இருக்கோம், திடீர்னு கட் அப்படி சார் இன்னும் முடிக்கல, இல்லைங்க சீன் அவ்வளோதான் வரும், அங்கேயே கட் பண்ணிட்டார். அண்ட் ஒன் மோர் திங், ட்ரெய்லரில் பார்க்கும்போது வந்து டயலாகே இல்லை. ட்ரெய்லர் ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணும்போது வந்துட்டு என்ன சொல்கிறது, அவரோட லைக் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சு தவிர்த்து ஜென்ரலாக ஒரு ட்ரெய்லரில் அட்லீஸ்ட் ஒரு பஞ்ச் டைலாக், அட்லீஸ்ட் ஒரு ஏதாச்சும் ஒரு லைன் இருக்கும், ஒரு கேட்சி மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம லிட்டியூனாக வைக்கிறது தான், டைலாக் வைக்கணும், அதெல்லாம் இல்லை. நான் சொன்னேன் முதலே ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸில் மட்டும் பேசுவார்னு, அதுதான் தேவைப்பட்டது. ஏன்னா அதேமாரி டைலாக் மீறி இந்த படம் டிரைவ் ஆகுது, வேறு ஏதோ டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு, ஒரு ஃபீலான விஷயம் போயிட்டுருக்கு. என்ன என்ன தேவைப்படுதோ அந்த டைலாக்ஸ் மட்டும் இருக்கும். அதிகமான டயலாக்ஸ்லாம் இல்லை, எக்ஸாகரேட் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஏன்னா யதார்த்தமாக லைஃப்பில் என்ன பார்த்துட்டு இருக்கோமோ, ஹீரோயின் தான் மேக்கப்பே இருக்காது, நான் தான் பேசுகிறேன் தான் மேக்கப், நோ நத்திங், நோ யூனிஃபார்ம், லைவாக ஷூட் பண்ண போகிறோம். இதில் எனக்கு என்ன தேவையோ ஒரு ஆங்கிள் சாம்சங் அதை மட்டும் நான் எடுத்துட்டேன். மற்றபடி இது எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே லைவாக ஷூட் பண்ணும். ஈவன் ஸ்கோர் பண்ணும்போது கூட
படம் பார்த்துட்டு விஜயன் சார் எடிட் பண்ணியிருக்காரு. சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா நல்லா அவர் மியூசிக் இப்போ ஒரு சீன் கட் பண்ணி பார்த்தோன்னே சும்மா அப்படியே கேஷாக ஒரு மியூசிக் போட்டு பார்ப்போம், கொஞ்சம் இம்பேக்டாக இருக்கும். ஓகே, அதுமாதிரி ஆட் பண்ணி பார்க்கும்போது படம் வேறு ஏதோ ஜானர், இன்னும் கொஞ்சம் மியூசிக் கேட்டது, ஏன்னா மியூசிக் சவுண்டிங் நல்லா இருந்தால் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அப்புறம் உமர் கூப்பிட்டு உமர் இது மாதிரி தேவைப்படுது, கொஞ்சம் ஒர்க் பண்ணு, பிரித்து ஒர்க் பண்ணு. ஒரு நம்ம இப்போ எப்படி சார் பிடிச்சிக்கலாம்னு, இப்போ ஹீரோக்குன்னு இருக்குது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு ட்ராக் தனியாக பண்ணலாம். அது மாதிரி இந்த வில்லன் எபிசோட் தனியாக இருக்குது, இந்த பாப்பாவோட தனியாக ப்ளே பண்ணலாம், நல்லா இருக்குன்னு அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவர் நிறையா ஆஃப்டர் அந்த ஸ்கோரிங்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் அப் ஆயிருக்கும். யா, ஆஃப் கோர்ஸ். நைஸ். ஸோ அதுதான் நான் ஆக்சுவலாக கேட்க வந்தேன். சின்ஸ் வந்து டயலாக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு அவர் வந்து ஹெவியாக இமோஷன்ஸ் காமிக்கிறாங்க, அது சீரியஸாக இருக்கட்டும், இல்லை சந்தேகமாக இருக்கட்டும், இல்லை பயமாக இருக்கட்டும், எல்லாமே இமோஷன்ஸ் வந்து ஹெவியாக காமிக்கும் போது நீங்கள் அந்த அளவுக்கு வந்து பிஜிஎம்ல வந்து சப்போர்ட் கொடுத்தா மட்டுமே தான் அது வந்து ஒரு அவுட்புட்டாக பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ஃபீல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னன்னாக்கா எடிட்டட் வெர்ஷன் எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி காமிக்கும்போது ட்ரிம்டு வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஓகே, வந்து என்ன சார் அப்படின்னு அதுதான்ப்பா அப்படின்னாரு. இல்லை சார் அதுக்கப்புறம் எங்கே சார் இதில் ட்ரிம் பண்ணுறது, ட்ரிம்மே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒரு 1 minute தான் வரும். வந்து நான் ஸ்டார்ட் பண்ணால் நெக்ஸ்ட் டைலாக் வரும். ஓகே, வந்து ஆனால் என்னன்னாக்கா ஆர்ஆர் வேணும், அதுக்கு பேக்ட்ராப் வேணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சவாலாக இருந்துச்சு. சரி அப்படி இருந்ததுன்னாக்கா அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா ஒரு 5 நிமிஷம் டைலாக்ஸே இருக்காது. ஓகே, வந்து எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், எல்லாரும் அங்கேயே இருப்பாங்க. வந்து வில்லனுக்கும் அங்கே தான் இருக்கும், வந்து கேரக்டர்ஸும் அங்கே தான் இருக்கும் அந்த சென்டர் பாயிண்ட். ஸோ அங்கே ஒரு பயங்கர டென்ஷன் இருந்தது. இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டமால்னு விட்டுட்டாங்க. டோட்டல் டென்ஷன் என்கிட்ட வந்து போச்சு கிளைமேக்ஸில். டைலாக்ஸே எதுவுமே இல்லை. ஸோ அங்கே கேரியர் பண்ண எஃபெக்ட்ஸ் கூட எதுவுமே கிடையாது. வந்து அந்த இடம் வந்து அது கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. பட் ஆனால் நான் அவருக்கு சார்கிட்ட பண்ணி காமிச்சேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே விட்டுடு அப்படின்ட்டார். இதுக்கு மேலே நீ ட்ரபிள் பண்ணாத, அதை எனக்கு தேவையானது கிடச்சிச்சு, நீ இது மேலே ஒர்க் பண்ணி ஏதாவது ஸ்பாயில் பண்ணிடாத, அது அப்படியே இருக்கட்டும், விட்டுடு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் ரியலி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இதனோட ஆர்ஆர் போர்ஷன்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து சின்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மூவி ஆஸ் இன் வெளியே வரப்போகுது, பட் தென் வந்துட்டு இப்போ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆரம்பிக்கும் போது வந்து ஆல்ரெடி நாங்கள் நந்தார் சார் சொன்ன மாதிரி காப் ஸ்டோரிஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி பரிச்சயமான ஒரு விஷயம் தான் தமிழ் சினிமாவுக்கு, எந்த ஒரு இண்டஸ்ட்ரினாலும். ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆஸ் இன் ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் உங்களை வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து ட்ரீட் பண்ணுச்சா? எந்த ஒரு ஸ்கிரிப்டும் ஏதாவது ஒரு விஷயங்கள் லைவான விஷயங்கள் இருக்கும், பண்ண ஸ்கிரிப்டில் ஏதாவது அதை எடுத்து தான் பண்ணுவேன். ஓகே, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் நாட் ஒரு சீன் சொல்ல மாட்டேன், நிறையா சீன் நடந்த விஷயங்கள் தான் படத்தில் சீனாக இருக்கும். ஓகே, ஒரு விஷயம் மேலே நிறையா விஷயங்கள் இருக்குது, இது நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான். அதை நம்ம சீனா படத்தில் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு இது. ஓகே, நாட் ஓன்லி ஒன் சீன் சொல்ல மாட்டேன், நிறைய இருக்குது எல்லாமே. ஸோ நீங்கள் கண்ணால் பார்த்த விஷயங்களை அப்படியே பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் தான் நீங்கள் இனிஷியலாக சொல்லியிருந்தீங்க சின்ஸ் வந்து ரமேஷ் வந்து அவரே சினிமாட்டோகிராஃபர், அவரே டிரெக்டர் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இனிஷியலாக இருந்துச்சு அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு படம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும், மேபி ஃபுட்டேஜ் காமிச்சிருந்துருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? இல்லை, எனக்கு 2nd to 3rd day எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஏன்னா அது கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 2-3 days போன கொஞ்சம் ஏன் சார் கொஞ்சம் தான் வந்துச்சா? 2-3 நாள் அது இல்லை கொஞ்சம் தான் இல்லை இல்லை கொஞ்சம் தான் வந்திருக்கு. 2nd day 3rd day கொஞ்சம் வந்தது. அதுக்கப்புறம் 10th dayல தான் ஒரு பாதி வந்தது. அவர் ஃபுட்டேஜ் காமிச்சு 10th dayல கூட பாதி தான் சார் வந்துச்சான். கேளுங்க, 14 நாள்ல வந்து 17 நாள்ல 10 நாள்ல தான் பாதி டேல காட்டிட்டேன். இல்லை எனக்கு என்ன நடந்ததுன்னா, ஷூட் முடிஞ்சது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுச்சு. 6th day அன்னைக்கு இப்போ நாளைக்கு என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே செம்ம டயர்டாகிடுச்சு. ரொம்ப டயர்டு போயிட்டே இருக்கும். சரி இப்போ எனக்கு எதுக்கு, நான் எடுத்துருக்கு இன்னொரு முக்கிய காரணம் ஆர்டிஸ்டோட சப்போர்ட்னா எதுவுமே நடந்திருக்கு. அப்பப்போ இளவரசனை வந்து டார்ச்சர் பண்ணுவார், எனக்கு என்னடா இவ்வளோ ட்ரெஸ் சேஞ்ச் கொடுக்குற அப்படின்னு. ஓகே, அதை சார் நாளைக்கு நான் என்னோட கோடாட் என்ன நாளைக்கு என்ன இல்லை சார், நாளைக்கு மதுரை எபிசோடு இருக்குது சார். மதுரை எபிசோடு இருக்கா? அது மதுரையில் தாண்டா எடுக்கணும், இங்கே என்ன சென்னையில் எடுத்துகிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா. சார் அது முடிஞ்சிச்சு கரெக்டாக 6 o'clock இருக்கு, நீ ஒன்லைன் எடுக்கணும் இந்த கொடு. நான் அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணல. அப்புறம் இது எடுத்துட்டோமே ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் 90% ஓவர். தென் செகண்ட் ஹாஃபில் ஒரு 40 to 50% ஓவர். மெயின் பொசிஷன்ஸ் எல்லாம் ஓவர். நான் இல்லை எனக்கு ஷெட்யூல் பேக்கப் வேண்டாம் அப்படின்னு என்னமோ என்ன எடுத்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
அடுத்த ஸ்டேஜுக்கு நான் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் படத்தை. அட் டைம் ஐ வாண்ட் டு எடிட் ஆல் த பர்சன். ஓகே ஓகே. எடிட் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு see the footage பார்க்கலாம் அப்படின்னு. அது பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் ரைட்டாக இருந்தது, அதை தான் போட்டு காட்டினேன். அண்ட் சின்ஸ் நீங்கள் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணனால, சினிமாட்டோகிராஃபியில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு மூவி ஒரு டிரெக்ஷன் அப்படின்ற மாதிரி இறங்கும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நிறைய நுவான்சஸ் லைக் இன்னும் க்ரியேட்டிவிட்டியில் வந்து அதிகமாக இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், ஸ்கோப் ஜாஸ்தி, ஸ்பேஸ் ஜாஸ்தி எல்லாமே இருந்துச்சு. ஸோ நீங்கள் படம் முடிச்சாச்சு, ரிலீஸ் ஆயாச்சு. உங்களுக்கு இப்போ தியேட்டரில் பார்க்கும்போது நான் டிரெக்ஷனில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா, இல்லை சினிமாட்டோகிராஃபியில் வந்து அதை விட சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? செல்ஃப் ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு இப்போ படத்துலையும் ஸ்கிரிப்டை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணதே கிடையாது. ஓகே. போனதே கிடையாது. ஸ்கிரிப்ட் என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கேன். நான் எந்த ஒர்க் பண்ணாலும் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. அதில் யதார்த்தமாக ஃபோட்டோகிராஃபி வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து மேலே வரல. ஓகே. ஸ்கிரிப்டை தாண்டி வரல. ஓகே. பண்ண மாட்டேன் அப்படி. ஆனால் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. ஸோ அதை காஸ்ட் பற்றி பேசலாம், ஹீரோயின் பற்றி பேசலாம். எல்லாரும் எங்கே ஹீரோயின், எங்கே எவ்வளோ நேரமாக ஹீரோயின் பற்றி பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் அதுக்காக வந்து நம்ம பேசியே தான் ஆகணும். ஹீரோயினுக்கு வந்து லிட்டில் போர்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் தென் அவங்கள பற்றி சொல்லுங்கள். இதை நான் கேட்டேன், ஏங்க ஹீரோயின் வைக்கல, ஒரு சாங் இல்லை, என்ன சார் இது? சார் அடுத்த படம் நான் ஒரு வேறு பேசிட்டு இருக்கும்போது நோ சார் இல்லை அதுக்கும் பண்ணும் இல்லைப்பா, ஹீரோயின் இல்லையா, மொபைலில் உங்களோட நம்பர் நான் இப்போ எடுத்துடுறேன். என்னது? மொபைல் இருந்து உங்களோட நம்பர் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணி கமிட் ஆகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின்ல உடனே வேணான்றாங்களா? அடுத்ததுக்கு பேசலாம், டெலீட் வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்பா என்ன விளையாட்டை விளையாடுறீங்களா? ஒன்றும் இல்லை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக கலாட்டா பண்ணிட்டு இருந்தோம். சரி ஸ்கிரிப்டை மாற்றிடலாம் அப்படின்ட்டேன். யாரு நீங்க சொன்னீங்களா ஸ்கிரிப்ட் மாத்துங்க? ஸ்கிரிப்டை மாற்றிடலாம். ஆட்டத்தை கலைங்க, ஹீரோயினா நான் நடிக்கவே மாட்டேன். ஒண்ணா ஸ்கிரிப்டை மாத்துங்க, இல்லை டைரக்டர் மாற்றிடுறேன். ஸ்கிரிப்டை மாற்றுங்க. ஸோ ஸ்கிரிப்டை மாற்றிடலாம். ஸ்கிரிப்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசுவோம். ஓகே ஓகே. இந்த கதையில் எதுவும் கேட்கலங்க. அதான் ஒரு 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 திங் விஷயம் ட்ராவல் ஆகி அப்புறம் எப்படி காம்ப்ரமைஸ் ஆனார் அவரு? ஹீரோயின் இல்லைன்னா இல்லைதான் அப்படின்னா அப்படியே இந்த படத்துக்கு ஓகே அந்த ஹீரோயினே இல்லை, எதுக்கு சார் ஹீரோயின் சார் ஃப்ளாஷ் பேக்கில் தேவைப்படுது வச்சுக்கலாம் அப்படின்னு ஷூட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஷூட் போகும்போதெல்லாம் செலக்டே பண்ணல. ஓகே. என்ன சார் இப்படி நந்தா போய் இப்படி நீங்க வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. அவர் அது ஏன் இவ்வளோ நேரம் வந்து உம்முன்னு உட்காந்துருந்தாரு அப்படின்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்போ தெரியுது. ஆனா இந்த ஃபீலிங்ஸ் நீங்க இந்த அளவுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து மேக் ஷூர் பண்ணிக்கோங்க ஸ்டோரி லிசன் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி வந்துட்டீங்க. ஸ்கிரிப்ட் என்ன தேவைப்படுதோ ஓகே நைஸ். யூனிஃபார்ம் கிடையாது. நான் எதுவுமே சொல்லலை. சார் நான் போய் இந்த லெனின் ஷர்ட் மாதிரி எடுத்துலாம், ஒரு ஹேண்ட்ஸம் பாயாக இருக்கிற அவர் வந்து போயிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நீ நம்ம இஷ்டத்துக்கு வந்துடுறான் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் கோட்லாம் இதான் வேணும். நான் எந்த ஒரு படமாக இருந்தாலும் கதையை கேட்டவொன்னே இந்த படத்தோட டோன் என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும் சார், இந்த மாதிரி பண்ணிக்கலாமா, மூட் ஆஃப் தி அதெல்லாம் அப்படியே ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணுவேன். ஓகே. நான் இந்த டோன் படத்தில் தான் வேணும், இந்த மாதிரி ஒரு கோல்டன் எல்லோ தான் ஃபீல் இருக்கும், ரஸ்டட் இந்த ஃபீல் இருக்கும், அது கான்ட்ராஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். அந்த ஃபேமிலி ட்ரெஸ் இல்லாமல் ஒரு எல்லோ பேக்ரவுண்டோட அந்த இது இல்லாமல் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம், இந்த கலர் எடுத்துக்கலாம், இப்படிலாம் இதெல்லாம் பிளான் பண்ணணும். சரி நான் சார் இப்போ இந்த சின்ன 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 சேஞ்ச் வச்சுக்கோங்க. அது வந்துடுச்சு. அது இதெல்லாம் இருக்கும். ஒரு எந்த ஒரு டிபிக்கும் வந்து அந்த டேஸ்ட் இருக்கும், நல்ல எடிட்டட் நாலேஜ் இருக்கும், நல்ல எல்லாமே இருக்கும். ஸோ மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும் போது உங்ககிட்ட பேச வேண்டியது நீங்கள் சொல்லியிருந்தீங்க கிளைமேக்ஸ்லாம் கொடுக்கும்போது அப்பா எல்லாரும் போயிட்டாங்க என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் எடிட்டருக்கும் இருந்திருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஷூட் பண்ணதே வந்து ட்ரிம்டு வெர்ஷனாக தான் இருந்துச்சு. அப்படிங்கும்போது எடிட்டர் எனக்கு எங்கே வேலை வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கும் கடுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எடிட்டர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஹவு டு யூ ஃபீல்? நீங்கள் கட் பண்ணி கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் ஒர்க் பண்ணது திருப்பி நீங்கள் எல்லாமே சேர்ந்து நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். ஆக்சுவலாக அவங்க சார் எல்லாருமே ஒரு பிளான்டாகவே இருந்தாங்க. ஓகே. வந்து என்ன தேவை அப்படின்றத முன்னாடியே அவங்க செஞ்சுட்டாங்க. ஸோ வந்து ஒரு 2-3 ஷார்ட்ஸ் மட்டும்தான் ஆஃப்டர் ஆர்ஆருக்கு அப்புறம் லைட்டாக சேஞ்ச் பண்ணாங்க. மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. வந்து ஸோ இதுதான் ஆர்ஆர் வேணும்னு அவங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து சாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு டம்மி ஆர்ஆர் ஒன்று போட்டு தான் அதை எடிட் பண்ணுவாங்க. அப்போ எடிட் பண்ணும்போது நான் சொன்னேன், சார் அந்த ஆர்ஆர் கூட இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த ஆர்ஆரே கொடுக்கவே இல்லை. இல்லைப்பா அது வேணாம், வந்து இது செப்பரேட்டாக நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை சார் என்ன ஃபீல் பண்ணி கட் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொடுக்கல இவரும் கொடுக்கல. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் அது கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க வேணாங்க சார் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் சார் கல்லாட்டம் விளையாடி இருக்கீங்க. பாவம் ஹீரோக்கு ஹீரோயின் கொடுக்கல, மியூசிக் டைரக்டரை இப்படி தவிக்க விட்டுருக்கீங்க. அவர்கிட்ட பிளேஸ் ஏதாவது ஃபீட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே மாட்டிகிட்டே இருப்பார்.
ஓகே அவருக்கு ஒரு வெளியில் போயிட்டு வரணும், ஓகே ஓகே அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். ஆக்சுவலி வேண்டாம், நம்ம தனியாக சவுண்ட் பண்ணி பார்த்துட்டோம். அப்போ இந்த படத்தில் சவுண்டிங் நல்லா வேணும், பேங்காக வேணும்டா சவுண்டு, நீ என்ன வேணாலும் பண்ணும், நாங்கள் ஃபீல் இது மாதிரி அப்படின்னு தானே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சார் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோமே, அதிலே தான் ப்ளே பண்ணிட்டோம். அதிலே இருப்பாங்க, நீ என்ன வேணால் பண்ணு, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். பட் டைம் எடுத்துப்பார், ஓகே அந்த டைம் கொடுத்தோம், அதனால தான் அவுட் வந்திருக்கு. இல்லைன்னா நம்ம இதுதான் வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பேசிருக்க மாட்டோம். ஓகே. அண்ட் நந்தா, உங்களை நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, அவர் ரொம்ப நாளாக சீரியஸாகவே படம் பண்ணிகிட்டே இருக்காரு, ஒன்று காப்பா பண்ணுறாரு இல்லை வில்லனா பண்ணிடுறாரு. ஸோ அது மாதிரி எப்போ தான் அந்த மௌனம் பேசுதே மாதிரி துருன்னு ஒரு லவ் பண்ற ஒரு பையனா வந்து எப்போ நடிக்க போறாரு அகைன்? ரொம்ப ஆசைங்க அந்த மாதிரி ஒரு படம் பண்ணனும். எங்களுக்கு கூட ரொம்ப ஆசைங்க, நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி கேட்டுங்க. ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லா நல்ல ஒரு ரொமான்டிக் காமெடி பண்ணனும் அப்படின்ற ரொம்ப ஆசை. பட் ஏன்னா எனக்கு வர்ற ஸ்கிரிப்ட்ஸ்ல எனக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை நான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஸோ ஐ ரியலி நெக்ஸ்ட் வந்து டெஃபினெட்லி இந்த போலீஸ் எல்லாம் விட்டுட்டு நல்ல ஜாலியா வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். டெஃபினெட்லி. பட் நீங்க அதுக்கு ஜாலியா இருக்கணும்ல, நீங்க அப்படி சீரியஸாவே உட்கார்ந்தே இருந்தீங்கன்னா அது வந்து நான் இவர் காமிக்கிற சயின்ஸ் அடுத்து வந்து இப்படி எல்லாம் இருக்க கூடாது. ஓகே, அடுத்து அவர் இனிமே இப்படி இருக்க மாட்டாருல்ல. ஓகே, சோ எதிர்பார்க்கலாம். நீங்களே பிளான் பண்றீங்க, அது நீங்களே திருப்பி அகைன் யூ கோனா யூனைட்? சொல்லவே இல்ல சார், நான் சொல்லிட்டேன் எதா இருந்தாலும் 2 ஹீரோயின் வேணும் அப்படி சொல்லி. 2 நந்தா, this is too much. ஒரு ஹீரோயின் அப்படினா ஓகே இல்ல, இந்த படத்துக்கு காமெடி சேர்த்து வெச்சு. ஓகே நைஸ். சோ நீங்க சொல்லிருந்தீங்க 70 டேஸ்ல முடிக்கும் போது வந்துட்டு லொகேஷன் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு half an hourல லாஸ் கார்னர்ல வந்து பெர்மிஷன் கிடைச்சிருந்துச்சு அப்படினு. சோ லொகேஷன் வைஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? முதல்ல அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஃபோர் ஷூட் இங்க தான் எடுக்க போறோம் எல்லாமே சொல்லிட்டோம். ஓகே. அதுக்கு எனக்கு ப்ரொடக்ஷன் டீம் வந்து தாறுமாறா ஹெல்ப் பண்ணாங்க. சோ எல்லாமே ரியல் லொகேஷன் தானா இல்ல செட்? எல்லாம் எவ்ரிதிங் ரியல். இந்த ஹாஸ்பிடல் சீக்வென்ஸ் மட்டும் உள்ள கொஞ்சம் நிறைய இருக்கு எடுக்க வேண்டியது, அது மட்டும் லேபில் செட்டு தான் இருந்தால் ஷூட் பண்ணோம். மற்றது எல்லாமே லைவாக தான் எடுத்தோம். ஈவன் மதுரை மதுரையில் எடுத்துக்கிற இருக்கும், இங்கே தான் எடுக்க போகிறோம், இதை தான் பண்ண போகிறோம், இங்கே தான் எடுக்க போகிறோம், இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் மக்கள்கிட்ட சொன்னோன்னா நோ ப்ராப்ளம்னா என்றைக்கு வேணும், இன்றைக்கா நாளைக்கா, இதே நாளைக்கு மார்னிங் 7 to 8 டன். ஓகே, 7 to 8 டன். ஸோ எல்லாம் ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர்ல எல்லாம் முடிஞ்சு. இல்லை, அவ்வளோதான் தேவை, அவ்வளோதான் வேணும். இப்போ ஒரு சீன் எடுக்கிறோம், கோர்ஸ் எடுக்கலாங்க, நம்ம 1 day எடுக்கலாம். என்ன தேவை சீன் அவ்வளோதான் தேவைப்படுது. കാരണം என்ன தேவை, மேக்ஸிமம் 1 நிமிஷம் எடுக்க போகிறோம், எவ்வளோ 4 ஆங்கிள் போவோம், டப்புன்னு போவோம், ஃபாஸ்ட்டாக எடுக்கிறோம், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, திருப்பி ஒன் மோர் கேட்டுலாம் அவங்களும் டயர்டாக எடுக்கிறோம். ஓகே, அது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம். கூட்டம் வரதுக்கு முன்னாடி டக்குனு எடுத்து வெளியில் வந்துடணும். இதெல்லாம் இப்போ இதெல்லாம் டிபிஆர் இருக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருந்துச்சு. ஓகே. இந்த படத்தில் ஒரு எங்கேயாவது வெளியில் இருக்கனால ஒரு க்ரேன் போட்டு ஒரு ட்ராக் அண்ட் ட்ராவல் அதெல்லாம் எடுக்கவே இல்லை, அது எதுவுமே தேவைப்படலை. எல்லாம் சொல்லுவோம் ட்ராக் அண்ட் ட்ராவல் போட்டுருக்கணும், எதுவுமே தேவையில்லை. நான் டிசைட் எதுவுமே ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட் கட்டிங் வருந்தார். சொல்லி எடிட் பண்ண சொன்னோம்னா விஜயன் சார் வந்து ஃபஸ்ட் ஆஃப்லாம் கட் பண்ணிவிட்டு 2 முதல்ல பார்த்தோம், கொஞ்சம் லென்த்தாக வச்சு இதெல்லாம் வச்சு பார்த்தோம். சார் கொஞ்சம் அந்த லென்த்தில் வேண்டாம் சார். நான் சொன்னேன், எதுக்கு சார் தேவையில்லாமல், இப்போ கிளம்புனா வந்துவிட்டு சார் வீட்டுக்கு. நிறைய பேர் படம் பார்த்துட்டு சார் நீங்கள் ட்ராக்கை விட்டு போகலை, நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாமல் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டீங்க. எதுக்கு ஏன் கொஸ்டின் கேட்டீங்க? இல்லை அதனால தான் எதுக்கு கொஸ்டின் கேட்டீங்க? இல்லை இது தெரிஞ்சு பண்ணால் தான் சார் பண்ண முடியும். இல்லை சார் அப்படிலாம் இல்லை, நான் கதை வேண்டான்னு சொல்லி பண்ணிட்டேன், அது பெருசாக இருந்தால் நீங்கள் அப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஓகே. அதில் எனக்கு எதுக்கு சம்மந்தமே எல்லாமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது, அதை விட்டுட்டு வெளியில் இந்த ரோடு விட்டு ஏன் இன்னொரு ரோடு பக்கம் போகணும்னு தெரியல. வேண்டாம், இல்லை அந்த மாதிரி போனால் 3 மணி நேரம் படம் எடுக்க முடியும், வேண்டாம் இப்படி ஒரே ட்ராக்கில் போயிடலாம். இல்லை அதிலே இருக்குது சார், 2வது நிமிஷத்தில் கதை போயிடுச்சுன்னா அதிலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, நல்ல விஷயமா இருக்குன்னு அதில் கொஞ்சம் லென்த்தாக வச்சுலாம் கட் பண்ணிலாம் பார்த்தோம். ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஜென்ரலாக யூஸ்லாம் பண்ணுவோம்ல, ஐயோ இங்கே போகிறாரா இவர், இங்கே தான் இங்கே கிளம்புறாரா, இங்கே போயிடணும், பிடிக்காது வேண்டாம் ஆணியே கொடுங்க வேண்டாம். கட் பண்ணு பார்த்தோன்னா தான் அது 1 day டக்கு ஃபாஸ்ட்டாக அந்த எல்லாம் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வருஷன் நல்லா இருக்குது, மிஸ் பண்ண வேண்டாம். அவர் அந்த சார் ஆக்ஷனே இல்லாமல் ஆக்ஷன் படம் மாதிரி இருக்குது சார், பெருசாக இருக்குது அப்படின்னு. வெரி குட் சார். அதுக்கப்புறம் தான் சவுண்டிங்கில் போட்டு பார்த்தா நல்லா இருக்குது, இதையே நான் ஃபாலோ பண்ண நல்லா இருக்குது பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதே பண்ணிட்டோம். லொகேஷன்ஸ் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் சார் சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரியல்? இல்லை எனக்கு ஆக்சுவலி ஜென்ரலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு போய் லைவாக ஜென்ரலாக இவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ண கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. அவங்களோட திடீர்னு பார்ப்பாங்க, கொஞ்சம் எம்பரேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கும். பட் அப்படி ஒன்றும் நம்ம இந்த லைவ் லொக்கேஷன் கிடைக்காது. இப்போல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் செட்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம், இவ்வளோ இருக்குது. நம்ம அந்த இடத்துல தான் இது லைவாக தான் எடுத்துக்க போகிறோம், முதல்ல டியூன் பண்ணிக்கணும் நம்ம, எல்லாம் இப்படி தான் எடுக்க போகிறோம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முதல்ல அதில் பேசிட்டோம். நல்லா வேணும் அப்படின்ட்டு வச்சா அதெல்லாம் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் ரெடி எந்த கூட்டம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹையண்டாக நான் சொல்கிறது அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். ஸோ இப்போ மூவி ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இனிமேல் பார்க்க போகிற மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன மாதிரி எதிர்பார்த்து உங்கள் படத்தை நாங்கள் பார்க்க போகலாம்?
கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல படம், அதை வந்து நம்பி போகலாம். ஏன்னா வந்து இது கண்டிப்பாக புதுசாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஃபேமிலியோடு பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட், அழகான ஒரு கண்டென்ட். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 2 hours போனோமா, எல்லாத்தையும் மறந்து ஒரு படம் பார்த்தோமா, வெளியில் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான திருப்தி இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, நைஸ். வாட் யூ ஹேவ் டு சே? ஸ்கிரிப்டை பேஸ் பண்ண படம் இது. ஸோ அதனால் வந்து ரொம்ப நம்ம நிஜமாக ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம கூட. ஸோ அது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அது பார்க்கும்போது ஒரு ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து வெளியில் அப்படி போயிட்டு அப்படி வந்த மாதிரி அப்படிலாம் இருக்காது. ஸோ கேட்கும்போதே என்னென்ன அப்படி லொக்கேஷன் ட்ராவல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அது கூட இன்னொரு ப்ளஸ் அது. நைஸ். ஸோ டிரெக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ஆஃப் த மூவி நீங்கள் இல்லை, ஆடியன்ஸாக போய் உட்காந்தானா ஒரு 2 hours படம் பார்த்தோமா, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன், தட்ஸ் ஆல். இந்த கலை கருத்து சொல்கிறதுலாம் இல்லை. ஓகே. போனால் என்டர்டெயினாக எனக்கு என்டர்டெயின் பண்ணது அதான் நான் பார்த்தேன். அது ஆடியன்ஸாக தான் நான் போயிருக்கேன். போய் உட்காந்து எனக்கு படம் முடிச்சிச்சு, ஏன்னா இவ்வளோ பார்த்து அது பார்த்தவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, அதே பெரிய ஹாப்பி, அதிலே சக்ஸஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி கள்ளாட்டம் திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினோம். எல்லாருக்குமே வந்து இண்டிவிஜுவலாக நான் விஷயம் சொல்லிடுறேன், வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் மூவியில் வந்து கேட்ட மாதிரி 2 ஹீரோயின் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஹீரோயினாவது அமையணும் அப்படின்னு வந்து இல்லை, 1 கன்ஃபார்ம், 2 கண்டிப்பாக. 1 கன்ஃபார்ம் ஆல்ரெடி. ஓகே. அண்ட் லவ் ஸ்டோரி பண்ணுங்கள் சார் நீங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் நல்லா இருக்கும். தேங்க்யூமா, தேங்க்யூ மச். வெல், இன்னைக்கு நம்ம ஷோரே நிகழ்ச்சியில் கள்ளாட்டம் திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு காப் ஸ்டோரி அப்படின்னாலும் கூட ஒரே பர்சன் டிரெக்ஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது அதோட லுக் அண்ட் ஃபீலே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து ப்ராமிசிங்காக நிறைய விஷயங்கள் மூலமா வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. வெல், இன்னைக்கு எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு, பார்த்தா உங்களுக்கும் திருப்தியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான மூவி டீமோட நான் உங்களை சந்திக்கிறேன். அட்லஸ் பை ஃப்ரம் ராஜி. நன்றி, வணக்கம்.